வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டாயமான ஒன்று. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு போஸ்டிங் ஆனது உறுதியாகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக மாற்றிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். ஸோ டிஆர்பி ஓகேங்களா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாம் யூஜி டிஆர்பி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி, நெக்ஸ்ட்டு பாலிடெக்னிக் டிஆர்பி ஓகேங்களா. ஸோ வேறு எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, எஸ்ஜிடி எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி அவங்க நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வானது கட்டாயம் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்முடைய இன்ஸ்டியூஷனில் இப்போ வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஓ எக்ஸாம் வரப்போகுது, அதேமாரி வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் வரப்போகுது, பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வரப்போகுது, பிடிஎஸ்ன்னு வரப்போகுது, பிடி அண்ட் பிஆர்டி வரப்போகுது ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டெஸ்ட் பேஜ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டெஸ்ட் பக்கம் இருக்கும். டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னா என்ன, எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், எக்ஸாம் எப்படி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, ஓகே இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் மட்டும் சாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு நான் கொடுக்குற ஓகேங்களா உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழேயே ஒரு லிங்க் இருக்கும் ஓகேங்களா. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு பண்ண சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா, உங்களுக்கு எந்த கொஸ்டினும் கையில் இல்லை அப்படின்னாலும் சரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட்டோட போட்டிருக்கோம் 10/9/2023, 7/1/2024, 21/7/2000 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த தமிழ் தகுதி தேர்வோட கொஸ்டின் பேப்பரோட லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் ஓகேங்களா, பிவைக்கு புக் ப்ரூஃப் வீடியோன்னு சொல்லி போட்டிருப்போம். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்கே இருக்குது, அதாவது இது மாதிரி வீடியோங்க ஓகே உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்போம், நீங்கள் வந்து அதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா. அது போக உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கையில் புக் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் பாருங்கள், டைரெக்டாக ஆப்லேயே அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆப்போட லிங்க் எல்லாமே ஒரே ஒரு பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்போம், நீங்கள் இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ வாங்க தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர், வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்ட் ஏ பார்ட் பின்னு வரும் ஓகேங்களா. ஸோ பார்ட் ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, இதுதான் வந்து பார்ட் ஏக்கு ஓகேங்களா. ஸோ இது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத தேவையில்லை ஓகேங்களா. ஸோ முக்கியமாக நோட் பண்ணிக்காங்க, மாற்றுத்திறனாளி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுத தேவையில்லை, அவங்க பார்ட் பி மட்டும் எழுதுனா போதும் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் வந்து பார்த்தா 10ஆம் வகுப்பு அளவில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா கொஸ்டினுமே 10ஆவதுலேருந்து மட்டும்தான் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% ஓகேங்களா மதிப்பெண் எடுத்தாவே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தகுதி பாஸ் பண்ணிடலாம். அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்ட மதிப்பீட்டத்திற்கு தகுதியுடையது. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் முதன்மை தேர்வு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த பார்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மொத்த கேள்விகள் எத்தனை இருக்குன்னா உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு கொடுத்துருக்க டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வினாடிகள் ஓகேங்களா. ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதில் முதல்ல வந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியை வந்து தமிழ் தகுதி தேர்வு தான் சரிங்களா. ஸோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிடங்கள், மொத்த மதிப்பெண்கள் வந்து 50 ஓகேங்களா. மொத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் ஓகேங்களா. ஸோ குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் பொறுத்த 20 மார்க், நீங்கள் வந்து 50 கொஸ்டின்கே நீங்கள் 20 மார்க் எடுத்தாவே பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். 20 மார்க் எடுத்தாவே நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1லிருந்து 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்குங்க. அதுக்கு அடுத்து 21லேருந்து 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த 2 மார்க் அப்படின்னா உங்கள் 20 கொஸ்டின்ஸ் வந்து 40 மார்க் ஆச்சு, 1 மார்க் அப்படின்னா 10 கொஸ்டின் வந்து 10 மார்க் ஆச்சு, மொத்தம் வந்து 50 மார்க். ஸோ 50 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஓகேங்களா. ஸோ 50 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 40% ஓகேங்களா. ஸோ 20 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு, மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மதிப்பெண் ஓகேங்களா. ஸோ 50ல் உங்களுக்கு 40% இந்த 0 0 0 0 அடிச்சிங்க அப்படின்னா
நாங்கள் 20 ஓகேங்களா. ஸோ மொத்தம் வந்து 20 மார்க் எடுத்தால், அதாவது 40% எடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் பாஸ் அப்படின்னா உங்கள் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகே, ரிசல்ட் வந்து வரும். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கொஸ்டின் அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து எழுத யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 யூனிட் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெஸ்ட் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகே 3 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அந்த 3 எக்ஸாம் கொஸ்டின் சஃபில் பண்ணி ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 டெஸ்ட் பார்க்குறோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டெஸ்ட் பார்க்க வரும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ஓகேங்களா. ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் 2 மிஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டெஸ்ட் வந்து எப்படி பிளான் பண்ணியிருப்போம் அப்படின்னா 1லேருந்து 3 யூனிட் ஒரு டெஸ்ட்டு, 3லேருந்து 6 யூனிட் ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 7லேருந்து 9 வரைக்கும் ஒரு டெஸ்ட், 4 ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட் வரும் ஓகேங்களா, 3 யூனிட்டா. அதுக்கப்புறம் அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஸோ இது எப்படி அப்படின்னா 1லேருந்து 4 வரைக்கும், அதுக்கப்புறம் 5லேருந்து 9 வரைக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% அந்த அப்படி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 50% அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இங்கே 12 டெஸ்ட் இருக்குது. ஸோ 12 ப்ளஸ் ஒரு 2 டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னா 20 டெஸ்ட் வரும். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் ஓகேங்களா. டெஸ்ட் வந்து ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் எழுதிக்கலாம். டெஸ்ட் பேஜை பொறுத்த ஒரு 600 கொஸ்டின் மேலே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமில் டெய்லியும் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 300 ரூபா. டைரெக்டாக ஆப்லேயே அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அமௌண்ட் பே பண்ண வேண்டி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஆனது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 20 டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிடுது. ஓகே, 20 டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் 1 அப்படின்னா எது படிக்கணும், அன்னை மொழியை, தமிழ் சொல்வளம், இரட்டுற மொழிதல், உரை நடையின் அணி நலன்கள், எழுத்து சொல் ஓகே இந்த டாபிக் படிக்கணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் 2க்கு இந்த டாபிக், டெஸ்ட் 3க்கு இந்த டாபிக்ங்க, டெஸ்ட் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வரும் ஓகேங்களா. ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் படிக்கணும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். அந்த ஸ்டடி பிளான் படி உங்களுக்கு டெஸ்ட் ஆனது நடக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். டோட்டலாக வந்து 20 டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு ரிவிஷன் டெஸ்ட் 2 டெஸ்ட் வந்துடும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பரோட எஸ்டிடி ஓகேங்களா. ஸோ 27/7/2023 அந்த டேட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பரு. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படியே டைரெக்டாக புக்கிலேருந்து அப்படியே கேட்டிருப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள் அப்படியே டைரெக்டாக புக்கிலேருந்து அப்படியே கேட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எங்கே இருந்துச்சோ இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் கொடுத்துருவோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதோ டவுட் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லிங்க்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.